எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சிஎம்ஏ கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி, அந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சிஎம்ஏ கிளாஸஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் இன்பாக்ஸுக்கு வரும். ஸோ ஆரா எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சிஎம்ஏ கோர்ஸ் கொடுக்குற இன்ஸ்டியூட் எது அப்படின்னா ஐசிஎம்ஏ இன்ஸ்டியூட். ஐசிஎம்ஏனா இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அவங்க தான் இந்த சிஎம்ஏ கோர்ஸை கொடுக்குறாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து 3 லெவல் இருக்குது. 3 லெவல் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல் லெவல். 3 லெவல் இருக்குது. இந்த 3 லெவல் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யார் யார் படிக்கலாம், எவ்வளோ ஃபீஸுங்கிறது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிஎம்ஏ அண்ட் ஐசிடபிள்யூஏ இது ஒரு பிக் கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும். சிஎம்ஏனாலும் ஒன்று தான், ஐசிடபிள்யூஏனாலும் ஒன்று தான். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அது ஐசிடபிள்யூஏ, ரைட்டுங்களா, காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்தது. இப்போ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியான்னு மாறி இருக்கு, ரைட்டுங்களா. இதோட லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2022 ஆச்சு. அதில் 3 லெவல்ஸு, ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். இந்த 3 லெவலையும் முடிச்சு, ட்ரைனிங் முடிச்சு நம்ம மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ இது முடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காஸ்ட் ப்ரொஃபஷனல், காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் பண்ணனாலும் பண்ணலாம். ரெண்டுமே இதோட ஆப்ஷனில் அவைலபிள், ரைட். அண்ட் நான் இப்போ சொன்ன ஃபவுண்டேஷன் லெவல், இது வந்து பேசிக் லெவல். +2 முடித்த பசங்க இந்த லெவல் எழுதலாம். இந்த +2 முடித்த பசங்க ப்ரிப்ரேஷன் அர்லியராக ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 10th முடித்ததுமே ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். +1 +2ல டுகெதர் நீங்கள் 10thலேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐசிஎம்ஏல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு +1 +2ல நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு +2 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதலாம். அது முடித்து நம்ம இன்டர்மீடியட் லெவலுக்கு வரணும். இந்த சிஎம்ஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேப்பர் இருக்குது. ஈச் பேப்பரையும் 100 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். இதை வந்து குரூப்பாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு லெவலையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா குரூப்பாக தான் கன்சிடர் பண்ணுறோம். பட் எக்ஸாம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா ஈச் பேப்பரை தனித்தனியாக தான் எக்ஸாம் எழுதுகிறோம், ரைட்டுங்களா. அது ஏங்கிறது ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃபவுண்டேஷன் முடிக்கிற பசங்க இன்டர்மீடியட்டுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இன்டர்மீடியட் லெவலில் ஃபவுண்டேஷனை எழுதாமல் வரதுக்கான எலிஜிபிள் பர்சன் யாருன்னா நமக்கு டிகிரி முடித்த பசங்க. டிகிரி முடித்தவங்க டைரெக்டாக இந்த இன்டர்மீடியட் லெவலுக்குள்ளே வரலாம். இதில் 2 குரூப்பு, ஈச் குரூப்லேயும் 4 பேப்பர், ரைட்டுங்களா. இந்த 4 பேப்பரையும் நம்ம ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனால் கூட இருக்கிறத ரிப்பீட் பண்ணணும். இது ஃபவுண்டேஷனுக்கும் பொருந்தும், இன்டருக்கும் பொருந்தும், ஃபைனல் லெவலுக்கும் பொருந்தும். ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் கூட இருக்கிறத ரிப்பீட் பண்ணணும். அப்போ எத்தனை மார்க்கு ஒரு பேப்பர் எழுதுகிறோம் அப்படின்னா 100 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். அதில் 40% எடுக்கணும், அதாவது 40 மார்க் எடுக்கணும். அதே நீங்கள் டோட்டலாக அந்த குரூப்பில் எத்தனை பேப்பர், 4 பேப்பர் இல்லையா. ஸோ அப்போ அந்த 4 பேப்பரில் 50% தாண்டி இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 4 பேப்பரை சேர்க்கும் போது நமக்கு 400 எழுதுகிறோம், 200 தாண்டி இருக்கணும். நீங்கள் ஈச் பேப்பர்லேயும் 40 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு 160 வரும். அப்போ அக்ரிகேட்டை நம்ம ரீச் பண்ணல, அதாவது 50% ரீச் பண்ணல. அப்படி இருந்தாலும் ஃபெயிலு. இண்டிவிஜுவல் பேப்பரை 40 எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயிலு, ஆஸ் வெல் அஸ் அக்ரிகேட்டை நம்ம வந்து ரீச் பண்ணோம், பட் இண்டிவிஜுவல் பேப்பரில் 40க்கு கீழே வந்துருச்சுனாலும் ஃபெயில் தான், ரைட்டா. அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த குரூப்பை ரிப்பீட் பண்ணணும். இந்த இன்டர்மீடியட் லெவலில் முடிச்சு நம்ம ஃபைனல் லெவல்னு இன்னொரு ஃபைனல் லெவல் இருக்குது. அதில் 2 குரூப் இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி தான் 4 பேப்பர், இதே கண்டிஷன் அதுக்கும் அப்ளைடு. ஸோ இந்த 3 லெவலையும் முடிச்சு நம்ம ட்ரைனிங் ஒரு 2 இயர்ஸ், அது வந்து இன்டர் முடிச்சிட்டாலே போகலாம். 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். மெம்பர்ஷிப் இஸ் நத்திங் பட் லைசன்ஸ். அது வாங்கிட்டோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆஃபீஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் போகணும் கம்பெனிஸ்லாம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நீட் இருக்குது, நிறைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ சிஎம்ஏ வந்து காஸ்ட் கட்டிங், தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி பண்ணி ஜாஸ்தி அவுட்புட் எடுக்க வைக்கிற வேலை தான் சிஎம்ஏவோட மேஜர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி த கைட்லைன் வில் பி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த காஸ்ட் கட்டிங் சினாரியோஸ் தான் ஜாஸ்தி வரும், ரைட்டுங்களா. ஸோ ஃபவுண்டேஷன் லெவலில் நம்ம 4 பேப்பர்னு சொன்னேன் இல்லையா. பேப்பர் 1 கம்ப்ளீட்லி டீல்ஸ் வித் லா அண்ட் கம்யூனிகேஷன். பேப்பர் 2 வந்து ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். பேப்பர் 3 பிஸ்னஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு.
அண்ட் பேப்பர் 4 வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 4 பேப்பரையும் நம்ம எழுதுறோம். இயர்லி 2 டைம்ஸ் எக்ஸாம் வருது, ஜூன் அண்ட் டிசம்பர்ல. இந்த 4ல ஒன்று ஃபெயில் ஆனாலும் கூட இருக்கிறது சேர்த்து எழுதுறோம். 40 and 50 அந்த கண்டிஷன் இதுக்கும் அப்ளைடு. அதே மாதிரி தான் குரூப் 1 இன்டர்மீடியட் லெவல், ஃபவுண்டேஷன் லெவல் முடிச்சுட்டு இன்டர்மீடியட்குள்ளார +2 ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். அதே டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்குள்ள டேரக்டாவே வரலாம். வந்தாங்கன்னா குரூப் 1ல 4 பேப்பர் இருக்கு, குரூப் 2ல 4 பேப்பர் இருக்கு. குரூப் 1ல பிசினஸ் லா அண்ட் எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன், காஸ்டிங் இருக்கு. குரூப் 2ல போனீங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் கவர் ஆகும். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட். ஸோ இது எதுக்கு நான் அந்த இது சப்ஜெக்டை போட்டிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள என்ன படிக்கிறோன்றது ஃபர்ஸ்ட் பார்க்காம வெளியிருந்து மட்டும் பார்த்துடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் என்னங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் லெவலில் படிப்பீங்க. ஃபைனல் லெவலில் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் லா அண்ட் கம்ப்ளைன்சஸ், ஸ்ட்ராட்டஜி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, டாக்ஸேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன், காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது ஒரு குரூப்பு. தென் இன்னொரு குரூப்பில் மேனேஜ்மெண்ட் ஆடிட், ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், டாக்ஸ் லாஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் இவாலுவேஷன். ஸோ இது எல்லாம் தான் செகண்ட் குரூப்பில் படிக்கிறோம் ஃபைனல் லெவலில். அப்போ இந்த 3 லெவல்லையும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இதுதான், ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனலில். ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, ஃபவுண்டேஷனில் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு ஐசிஎம்ஏல ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை என்ரோல் பண்ணணும்னா 6000 ரூபாய் கட்டணும், ரைட்டுங்களா. இந்த 6000 ரூபாய் வந்து என்ரோல்மெண்ட் ஃபீ, அதாவது ரெஜிஸ்டரிங் வித் ஐசிஎம்ஏல நம்ம ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் எவ்ரி ஜூன் அண்ட் டிசம்பர் எக்ஸாம் நடக்கும் இல்லையா, ஒரு வாட்டியும் நம்ம எக்ஸாம் போகும்போது 1500 ரூபாய் பர் குரூப்புக்கு கட்டுவோம். ஓகே, ஸோ அது கட்டி தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். ஜூனில் எழுதுறீங்களா டிசம்பரில் எழுதுறீங்களான்றது உங்களோட விஷ் தான். அதே மாதிரி நீங்கள் ஜூன் எக்ஸாம் எழுதணும்னா நமக்கு Jan 31 தான் கட் ஆஃப் டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 6000 ரூபாய் கட்டுறதுக்கு. அதே டிசம்பர் எக்ஸாமாக இருந்ததுன்னா, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்காக சொல்கிறேன், +2 இந்த வருஷம் முடிக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறேன், ஜூலை 31 தான் நமக்கு கட் ஆஃப். நீங்கள் +2 மார்க் நமக்கு May 8 வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஜூலை 31 ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா டிசம்பர் எக்ஸாம் எழுதிடலாம், ரைட்டுங்களா. தென் இந்த ஃபவுண்டேஷன் லெவல் முடிச்சுட்டு இன்டர்மீடியட்குள்ளே வரும்போது மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும். அது 22,000. ஒரு எக்ஸாம் போகும்போதும் குரூப் வைஸ் 1500 பே பண்ணுவோம். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் லெவலுக்கு 17,000 பே பண்ணுவோம். இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்னவா ஆகலாம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஆல் திஸ் திங்ஸ். நான் வந்து ஃபவுண்டேஷன் முடித்தேன், இன்டர் முடிச்சிட்டேன், ஃபைனலும் முடிச்சிட்டேன். 2 வருஷம் ட்ரைனிங்ஷிப், ஆர்டிகல்ஷிப் இருக்குது. ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் நீங்கள் ஏதாவது காஸ்ட் அக்கௌண்டன்ட் கீழே, ப்ராக்டிசிங் ப்ரொஃபஷன் கீழேயும் இருக்கலாம், as well as கம்பெனியில் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கலாம். ஸோ அதில் நம்ம ஒரு 2 இயர்ஸ் வந்து ட்ரெயினியாக இருந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அது நம்ம முடித்து நம்ம மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து இன்டர் முடிச்சிட்டாலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஃபைனலில் வந்து பேரலாகவே படிச்சுக்கலாம். தென் ஃபைனல் லெவல்லையும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் மெம்பர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் எய்தர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவலாக ஆஃபீஸ் போட்டு நீங்களே ஃபைல்ஸ்லாம் பார்க்கலாம்னு பண்ணலாம். அதர்வைஸ் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபினான்ஷியல் மேனேஜர், காஸ்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக, டாக்ஸ் ப்ரொஃபஷனலாக, காஸ்ட் ஆடிட்டராக, சிஎஃப்ஓ, சிஇஓஸ், ரிஸ்க் அனலைசர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அனலைசேஷன் ஏரியாவில் நமக்கு சிஎம்ஏக்கு நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஜாப் போகணுன்னாலும் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் வந்து சிஎம்ஏக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் இதை படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி வேணும். ஏன்னா ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனோம்னா கூட இருக்கிறது ரிப்பீட் பண்ணுறோம் இல்லையா. அப்படின்னா என்ன, ஒரு நாள் மட்டும் உட்காந்து படித்தா பத்தாது. டெய்லி பேசிஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம இண்டிவிஜுவலாக செல்ஃப் ஸ்டடி பண்ணணும்னா, அது போக உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர்ஸ் ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் அது பண்ணி மார்க் டெஸ்ட்டு கண்டினியூஸாக நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்ஸை சீரியஸாக எடுத்து அதை நம்ம பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக திஸ் இஸ் வெரி பாசிபிள் டு கிளியர் இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ அதனால் வந்து இது ரிகார்டிங் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஆர்ஆர் எஜுகேஷன் காண்டாக்ட் பண்ணுங்கள். கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆர்ஆர் எஜுகேஷனில் ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனலுக்கான கிளாஸஸ் ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லாத்துலேயுமே எடுக்கிறோம். அது போக உங்களுக்கு கோர்சஸை பற்றின டீட்டெயில்ஸ், அதுக்கான சப்போர்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் எல்லாமே
உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட்டோட பண்ணுறோம். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வேர்ல்டு வைடு இருக்குது சிஎம்ஏக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்க, அந்த கண்ட்ரியில் என்ன ரெகுலேட்டரி பாடி சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆட் ஆன் சப்ஜெக்ட்ஸை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பவுண்டரி லிமிட்ஸ் என்னங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஓரியன்டேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக் பிரைமரி இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் சிஎம்ஏவோட கம்ப்ளீட் சப்ஜெக்ட் டீடைல்ஸ். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.